தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க. உண்மையிலே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து. மிஸ்டு கால் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க. இவங்களோட போலி பக்திய அரசியல் நாடகத்தை இங்க யாரும் ஏற்க மாட்டாங்க. இது தமிழ்நாடு, தந்தை பெரியார் உருவாக்கிய மண், அண்ணா வளர்த்த மண், கலைஞர் அவர்கள் மீட்ட மண். மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. அவங்களால தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல, ஓட்டு கேட்க முடியாது. செஞ்சிருந்தது தானே சொல்ல முடியும். அதனால தான் இப்ப மதத்தை வச்சு அரசு செய்யலாம்னு பார்த்தா அங்கேயும் திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்களே, கதறிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க. இந்திய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு. பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதுக்கு பேரு. ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,000 நிர்ணயிச்சாங்க. 40 விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும். 1,20,000 வீடு கட்ட முடியுமா? பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மளோடது. அதனால தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், மாப்பிள்ள அவர் தான், ஆனா அதை போட்டு இருக்கக்கூடிய சட்டம் என்னோடது. இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றதில்லை, தந்தாலும் அரைக்குறைதான்.